أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் ஒற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களையும் படைத்திருக்கின்றான். அவ்வாறு இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த ஒரு இனமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு என்பது வேறு எந்த உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படாமல் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த சிறப்பம்சமாக இருக்கின்றது. இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டதன் காரணத்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றது, தீமையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றது, எதையெல்லாம் செய்தால் இறைவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும், எந்தெந்த காரியங்களை செய்தால் இறைவனிடமிருந்து நமக்கு பாவங்கள் கிடைக்கும் என்ற ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டத்தை இந்த பகுத்தறிவின் மூலமாக மனிதன் பெற்றுக்கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை ஒரு அடியார் இந்த உலகத்தில் செய்து நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய அந்த படைப்பினுடைய நியதியாக இருக்கின்றது. படைப்பினுடைய அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் மூலமாக சொல்லியும் காட்டுகின்றான். சூரா அல் பலது என்ற அத்தியாயத்தில் 10வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சூரா அல் பலது என்ற அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஹதைன்னாஹும் நஜ்தைன், மனிதனுக்கு நாம் நன்மை தீமை என்ற இரு வழிகளை நாம் அவனுக்கு காட்டவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹ் மனித சமூகத்திற்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், நன்மை தீமை என்ற இரு வழிகளை தெளிவாக பிரித்து நாம் இந்த மனிதர்களுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம். அதிலே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த வழியை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயமும் மனிதனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அடியார்கள் அல்லாஹ் விதித்திருக்கின்ற அந்த அடிப்படையில் நன்மையான வழியை தேர்வு செய்து அதிகமான நற்காரியங்களை செய்து பாவமான காரியங்களிலிருந்தும் தீய வழிகளிலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். அவ்வாறு இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் மனிதனுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் பார்க்கும்போது அதிகமான மக்கள் பாவங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அனுதினமும் அதிகமாக ஏராளமான பாவங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த தன்மை என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யப்படக்கூடியவர்கள் தான். பாவம் செய்யாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமான்னு கேட்டேன்னு சொன்னால் அப்படி யாராலுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் பூமியில் மனிதனாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த அடிப்படையே அந்த தன்மையே அந்த படைப்பினுடைய தன்மை என்ன அப்படி சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மது என்ற ஒரு ஹதீஸ் நூலிலே 21420 வரக்கூடிய ஒரு செய்தி, மனிதனுடைய படைப்பு எப்படிப்பட்டது, அவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பது அல்லாஹ் கூறுவதாக அன்னலம் பெருமானார் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். மனிதனுடைய இந்த படைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ஆதமுடைய மக்கள் யாராக இருந்தாலும் பகலிலும் இரவிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். சும்ம யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, பிறகு அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள், நான் அவர்களை மன்னிக்கின்றேன் என்று
அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியிலே சொல்லி காட்டுகின்றார். ஆதமுடைய மக்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்தை உணர்ந்து நான் தவறிழைத்து விட்டேன், அந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று வருந்தி திருந்தி தன்னுடைய ரப்பினிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று இறைவன் அந்த ஒரு பாவ மன்னிப்பை ஒரு அழகான ஒரு அருமருந்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பாவம் செய்யக்கூடியது இயற்கை தன்மையாக இருந்தாலும் அந்த பாவத்திலேயே ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் மூழ்கிவிடக்கூடாது, அதிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும். தன்னை ஒரு ரப்பு படைத்திருக்கின்றான், அந்த ரப்பிடத்திலே நாம் மீண்டு செல்ல வேண்டும், அவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்று அவன் பயந்து திருந்தி வருந்தி அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். அதற்காக அவன் தன்னுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவ்வாறு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹ் நான் மன்னிக்கின்றேன் என்று இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு நற்செய்தியாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த பாவ மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இன்றைக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதிகமான மக்கள் இந்த பாவ மன்னிப்பு என்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பொடுபோக்காக ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடியதான் இன்றைக்கு நாம் அதிகமான அளவில் பார்க்குறோம். பாவமே செய்யாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வாறு பாவம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும்போது அவன் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாவம் செய்யாமல் யாராவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு மனிதராலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. அது அல்லாஹ்வினுடைய அந்த அடிப்படை படைப்புக்கே ஒரு மாற்றமான விஷயம் என்பது பல செய்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியின் மூலமாக அழகாக விளக்குகின்றார்கள். நீங்கள் ஒருவேளை எந்த விதமான பாவமும் செய்யாத ஒரு மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். உங்களை அப்படியே அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருப்பாங்கன்னு சொன்னால், அவர்கள் பாவம் செய்யக்கூடிய சமுதாயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மீண்டும் கொண்டு வருவான். கொண்டு வந்து விட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஒரு செய்தியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் பாவம் இழைக்கக்கூடியவர்கள் தான். பாவமே செய்யாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்குன்னு விரும்புகிறான்னு சொன்னால் அது நிச்சயமாக முடியாது. அப்படிப்பட்ட படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லை. அப்போ அல்லாஹ் அப்படி யாராவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவர்களை அழிச்சிருவான். அப்படிப்பட்ட படைப்பு இந்த உலகத்திற்கு தேவை கிடையாது. அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை மறுபடியும் அல்லாஹ் படைப்பான் என்ற இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், முதலில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய ரப்பினிடத்திலே சரணடைந்து விட வேண்டும். இறைவா, நீ என்னை பலவீனமாகத்தான் நான் படைச்சிருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் உன்னுடைய அடிமையாக நான் இருக்கிறேன், இதுதான் அதில் விஷயம். நீ என்னுடைய எஜமானனாக என்னுடைய ரப்பாக இருக்கின்றாய். நீ எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரியவன், மிகப்பெரிய ஒரு கருணையாளன். நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் எனக்கு நானே பாவம் செய்யக்கூடிய, எனக்கு நானே அநீதி இழைக்கக்கூடியவனாகத்தான் அந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நீ என்னை மன்னித்து விடு என்று அவனிடத்திலே முழுமையாக சரணடைந்து நாம் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான் என்ற ஒரு செய்தியும் இதிலிருந்து நமக்கு விளங்குது. இன்னொரு செய்தி, ஒரு அழகான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கின்ற சமயத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். அந்த வசனத்தை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பிக்கிறான். சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 284வது வரக்கூடிய வசனம், லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்ல் வயின் துபுத்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா வயஃபிரு லிமை யஷாஉ வயுஅذிபு லிமை யஷா. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலோ அல்லது உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே அதை நீங்கள் மறைத்து கொண்டாலோ அவைகள் குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடம் விசாரிப்பான் என்று அந்த வசனம் சொல்லி காமிக்கிறான்.
நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாவமான காரியத்தை நீங்கள் வந்து உள்ளத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் வந்து வெளிப்படுத்துகிறீங்க, செயல்பாடின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. வெளிப்படுத்தும் போது அதையும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லது நீங்கள் வெளிப்படுத்தாமல் அதை உள்ளத்திலே நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கனாலும் என்ன பண்ணுவான், அல்லாஹ் உங்களை இது குறித்து விசாரிப்பான். தான் ஆடியவர்களை அவன் மன்னிக்கின்றான், தான் ஆடியவர்களை அவன் தண்டிக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை வந்து இறக்கி வைக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, பலவீனமான படைப்பாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை உள்ளத்தில் வந்து ஷைத்தான் வந்து ஒரு தவறான எண்ணத்தை தூண்டுறான். அந்த காரியத்தை வந்து ஒரு அடியார் வந்து செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடித்து விசாரிப்பான் அப்படின்றது அது ஒரு ஓகே. ஆனால் அதை வெளிப்படுத்தவே இல்லை. உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் வந்து அல்லாஹ் வந்து விசாரிப்பான் என்று இந்த வசனத்தில் வருகின்றது. அது எங்களுடைய கைகளில் எதுவுமே இல்லையே, எங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லையே. உள்ளத்தில் அதிகமான பாவமான எண்ணங்கள் தோன்றது தோணாமல் இருக்க யாராவது செய்ய முடியுமா? தோணக்கூடிய விஷயங்களை இறைச்சத்தின் மூலமாக செய்யாமல் தவிர்த்து கொள்ள முடியும், செய்யாமல் நாம் தடுத்து இருந்து கொள்ள முடியும். எண்ணமே தோன்றக்கூடாது என்று சொன்னால் எங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லையே என்று அந்த வசனத்தை குறித்து சந்தேகம் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் வந்து அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நாங்கள் செவியிற்றோம் மாறு சேதம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அது மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சமயனா அத்தாவனான்னு சொல்லுங்கள், நாங்கள் செவியிற்றோம் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் கட்டுப்பட்டுட்டு போங்க. வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான், என்ன செய்ய முடியும்? நீங்கள் கட்டுப்பட்டு போகிறது தான் நமக்கு ஒரே வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த மக்கள் அப்படியே கட்டுப்பட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு நிலைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் அதை வந்து வசனங்களை கொண்டு மாற்றம். அதுக்கு பிறகு 2 வசனங்களை வந்து அல்லாஹ் வந்து இறக்கி அருளலாம். நாம் அன்றாடம் இரவுல தூங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனங்கள் அதிகமாக நீங்கள் ஓதுங்கள் என்று கற்றுக் கொடுத்துக்கிறாங்களா இல்லையா? அல்-பக்ரா அத்தியாயத்தில் அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த 285 286 வசனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், தன்னுடைய தூதருக்கு எதை அல்லாஹ் எதை இந்த வேதத்தை இறக்கி அருளினானோ அதை இந்த தூதரன் நம்புகின்றார். வல் முஃமினூன், நம்பிக்கை கொண்ட மக்களும் நம்புகின்றார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி என்று வரக்கூடிய அந்த வசனத்தை வந்து அல்லாஹ் வந்து இறக்கி வைக்கிறான். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து இந்த தூதர் நம்புகிறாரு, இந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க, எந்த தூதருக்கு இடையிலையும் எந்த விதமான பாகுபாடும் நாங்கள் காட்ட மாட்டோம், அது மாதிரி நாங்கள் வந்து தவறிழைத்து விட்டாலோ எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்று அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வசனங்களை வந்து அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதில் தான் அடுத்தடுத்து வரக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வேண்டுமென்றே நாங்கள் தவறிழைத்து விட்டாலோ நீ எங்களை மன்னித்து விடு என்று ரப்பிடத்திலே வந்து வேண்டுவார்கள் என்று அல்லாஹ் வந்து அந்த நிலையை வந்து மாற்றுறான். அப்போ நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த எண்ணம்ன்றது வேற, செயல் மூலமாக நாம் அதை செயல் வடிவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாவம் என்ற லிஸ்ட்டில் வந்து விடுகிறது. அப்போ அந்த மக்கள் அவங்களுடைய பண்பு என்ன, மூமின்களுடைய பண்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் இது மாதிரி தன்னுடைய ரப்பினிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தங்களுடைய இயலாமை அப்படியே வெளிப்படுத்தி நான் உன்னுடைய அடிமை என்று முழுமையாக அவனிடத்திலே சரணடைந்து பாவமன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து கூறக்கூடிய அளவிற்கு இந்த ரப்பிடத்திலே பாவங்களை குறித்து வருந்தி பாவமன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறான். இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், தவறு இழைத்து விட்ட பாவம் செய்து விட்ட ஒரு அடியார் தன்னுடைய ரப்பினிடத்திலே வந்து பாவமன்னிப்பு தேடுறான்னு சொன்னால், அது ரஹ்மானுக்கு வந்து மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காமிக்கின்றார். சஹீஹ் முஸ்லிம்ல 5300 வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதில் அந்த செய்தி என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு அடியார் தன்னுடைய ஒரு ஒட்டகத்தை கூட்டிக் கொண்டு அது மேலே அந்த ஒட்டகத்து மேலே அவருக்கான உடை, உணவு, பானம் எல்லாமே இருக்கின்றது. ஒரு பாலைவனத்தில் வந்து பயணமாக வந்து போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாரு, அசதியில் தூங்கி விட்டார். தூங்கி எழுந்து பார்க்கும்போது அந்த ஒட்டகத்தையும் காணும், அதுக்கு மேலே அந்த உணவுப் பொருள் எதுவுமே காணாமல் போயிடுச்சு. அவரும் தன்னால் இயன்ற அளவிற்கு வந்து பாலைவனத்தில் ஓடி ஆடி தேடி அலைகிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகம் வந்து கிடைக்காது என்று நிராசை அடைந்தவராக ஒரு நிழலில் போய் என்ன பண்ணுறாரு சொன்னால் உட்கார்றாரு. அப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு சொன்னால் வந்து மயக்க நிலைக்கு போயிடுறாரு. திரும்பி அதிலிருந்து மீண்டு எழுந்திருச்சு பார்க்கும்போது அவருக்கு அருகிலே அந்த ஒட்டகமும் அந்த ஒட்டகத்துக்கு மேலே உணவு, பானம் எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது அந்த அடியார் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து சந்தோஷப்படுவான். எந்த அளவுக்கு சொன்னால், சந்தோஷத்தின் வெளிப்பாடாக
அந்த அடியார் என்ன சொல்லுவானா, நார்மலாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீ என்னுடைய இறைவன், நான் உன்னுடைய அடிமை, அப்படி தானே சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவான்னு சொன்னால், மாற்றி நீ என்னுடைய அடிமை, யாரெல்லாம் நான் உன்னுடைய இறைவன் என்று சந்தோஷத்தில் மாற்றி சொல்லிடுவார். அந்த அளவிற்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சி எப்படி அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறானோ, அதை விட மிக அதிகமாக ரப்பு மகிழ்ச்சி அடைகிறான். எப்போ ஒரு அடியான் தன்னிடத்தில் சரணடைந்து பாவங்கள் குறித்து முறையிட்டு பாவ மன்னிப்பு தேடும்போது, நீ தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், உன்னை விட்டால் அவர் யார் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், அதனுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று ஒரு அடியார் பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றான். ஒவ்வொரு தடவை பாவ மன்னிப்பு தேடும் போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக மகிழ்ச்சி அடைவதாகவும் செய்திகள் வருகின்றது. இன்னொரு செய்தியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அடியார் தன்னுடைய இறைவனிடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று கைகளை உயர்த்தி பாவ மன்னிப்பு தேடுறார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களை அழைத்து, இதோ இந்த அடியானை பாருங்கள், இவன் தனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் செய்த பாவங்களுக்காக அவனை தண்டிக்கவும் செய்வான் அல்லது மன்னிக்கவும் செய்வான் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றான் என்று சொல்கிறான். அல்லாஹ் மலக்குமார்கிட்ட சொல்கிறான். மறுபடியும் அந்த அடியான் பாவம் செய்துட்டு மறுபடியும் அல்லாஹ் இடத்துல கையேந்தி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று கையேந்தி துவா செய்கிறான். அப்போ மறுபடியும் அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு, இந்த அடியானை பாருங்கள், அவன் தனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை நம்புகிறான், அந்த இறைவன் அவனுடைய பாவங்களுக்காக வேண்டி அவனை மன்னிக்கவும் செய்வான் அல்லது அந்த குற்றங்களுக்காக வேண்டி தண்டிக்கவும் செய்வான் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றான் என்று மலக்குகள்கிட்ட சொல்கிறதா செய்திவர். மூணாவதாகவும் மறுபடியும் இந்த மனிதன் இறைவனிடத்திலே கையேந்தி பாவமொழி பெறுகிறான். மூன்றாவதாகவும் அல்லாஹ் இது மாதிரி கூப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தி வருகின்றது. இதன் மூலமாக அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கின்றான். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடும்போது அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான், ரொம்ப பெருமதிப்பு அடைகின்றான் என்ற ஒரு செய்தியையும் நாம் இதிலிருந்து பார்க்க முடியுது. இதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய அருளை நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. தனக்குத்தாமே வரம்பு மீறி விட்ட, அநீதிழைத்து விட்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள்ல ஒருபோது நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், பாவங்கள் செய்யக்கூடாது, மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் முடிந்த அளவிற்கு பாவங்களை விட்டு நாம் விலகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் பாவம் செய்துவிட்டு எப்படி இறைவன் மீது நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாதுன்னா, இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ற இவ்வளவு பாவங்கள் நாம் செய்து விட்டோமே, நான் எப்படி என்னோட ரப்பினிடத்தில் மூஞ்சிலை போய் நான் முழிப்பேன், என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு விடுவானா, என்னுடைய பாவமன்னிப்பெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று ஒரு மனிதன் நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைச்சிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கே ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், அழைக்கும் போதே அப்படி தான் அழைக்கிறான். தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்து விட்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய அருள் ஒருபோது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அளவற்ற அருளாளனாக நான் இருக்கின்றேன். இப்போ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அழகான முறையில் சொல்லி காமிக்கின்றான். பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பண்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பண்பு. இந்த பண்பு ஒரு அடியாரிடத்தில் எப்போது வரும் என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்கிறான், அந்த ஷைத்தான் அதிகமான பாவமான காரியங்களை தூண்டக்கூடியவனாக தான் இருக்கிறான் என்ற அந்த எண்ணம் நமக்கு அதிகமாக இருக்கணும். என்னையே மாதிரி ஒரு சுத்த சூஃபி யாராவது இருக்க முடியுமா? என்னைய மாதிரி யாராவது இந்த உலகத்தில் வாழ முடியுமா? இந்த அளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய என்னை மாதிரி யாராவது இந்த ஊரில் யாராவது இருக்கிறாங்களா? எவ்வளவு பொருளாதாரத்தை வாரி வழங்குறேன், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற என்னை மாதிரி யாராவது இருக்க முடியுமா என்ற எண்ணம் விடக்கூடாது. நான் மனிதன் தான், இந்த உலகத்தை நான் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள ஷைத்தான் இருக்கிறான்ற எண்ணம் இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவம் அழகான முறை விளக்குறாங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு நாள் இரவில் ஆயிஷா அம்மையார் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு இரவில் அல்லாஹ்வுடைய தூரம் வேகமாக வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வேலை நிமித்தமாக போயிட்டு பார்க்குறாங்க,
ஆயிஷா நாயகி அவங்களுடைய நடைமுறையில் சில மாற்றங்கள் தெரியுது. இப்போ தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்குறாங்க, ஆயிஷாவே உங்களுடைய நடைமுறையில் சில மாற்றங்கள் தெரிகின்றது, நீங்கள் ரோஷம் கொண்டு விட்டீர்களோ என்று கேட்கும்போது, அப்போ ஆயிஷா நாயகி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை போன்ற ஒரு கணவரை பெற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் உங்கள் மீது ரோஷம் கொள்ளாமல் இருக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தான் உங்கள்கிட்ட வந்துட்டானா என்ற கேள்வி கேட்கும்போது ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, ஷைத்தான் மனுஷனுக்குள்ளே இருக்கிறானா என்ற கேள்வி கேட்குறான். எல்லாருக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்குள்ளே ஷைத்தான் இருக்கிறானா? ஆமாம், உங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறான், எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்கிறான். அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறான், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கின்றானா என்ற கேள்வி கேட்குறான். எனக்குள்ளேயும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்கின்றான், ஆனால் என்னுடைய இறைவன் எனக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடை, ஷைத்தானை எனக்கு கட்டுப்பட செய்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பண்பு. இப்போ நம்ம வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் பல நேரங்களில் ஷைத்தான் சொல்லக்கூடியது கட்டுப்பட்டு தான் நாம் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் எப்படி மாற்றி கொடுத்துக்கிறான்னு சொன்னால், ஷைத்தானே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவனாகத்தான் வந்து மாற்றி கொடுத்துருந்தான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் ஒரு நாளையில், புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நான் ஒரு நாளில் 70 தடவைகளுக்கு அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று சொல்லி நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறானா இல்லையா, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி வ மா தஅஹர், உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களின் நபியை நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, நான் ஒரு நாளில் 70, ஒரு நாளும் தினமும் 70 தடவைக்கு மேலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்னு சொன்னால், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், நான் ஒரு நாளில் 100 தடவைகளுக்கு அதிகமாக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே தினமும் 100 தடவை வந்து பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு சொன்னால், இப்போ எப்படி விரும்பியிருப்பாங்க பாவ மன்னிப்பை? இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அவனிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவனிடத்திலே நான் வருந்தி பாவ மன்னிப்பு தேடும்போது இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை என்னுடைய ரப்புக்கு நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடால் தான் அல்லாஹ்வுடைய என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறான். இன்றைக்கு நம்மக்கிட்ட அந்த பண்பு இருக்குதா? நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பாவங்களே செய்யாதவர்களாக இன்றைக்கு இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கிறோமா? ஏராளமான பாவங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு பாதகமாக தானே இருக்குது. பல நேரங்களில் நாம் வந்து பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அறியாமையினால நிறைய பாவங்கள் நம்ம செய்கிறோம். அதுக்காக வேண்டி நாம் இறைவனிடத்தில் வருந்தி திருந்தி நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்ற நாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறோமா? ஒரு நாளைக்கு 70 தடவை நாம் பாவ மன்னிப்பு தேடுறோமா? தினமும் நாம் மறக்காமல் தவறாமல் தினமும் இறைவனிடத்தில் 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு நமக்கு வர வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு நாம் பல காலங்களில் இன்றைக்கு நம்ம அதை தவறவிட்டாலும் கூட இந்த ரமலானை நாம் அழகான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் அதிகமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாம். நம்ம இயன்ற அளவிற்கு அவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்து பாவங்களை விட்டு விலகிதான் நாம் வாழ வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழல் அறியாமையினால தெரியாமையினால நாம் பாவங்கள் செய்யும்போது ரப்பு மன்னிக்கக்கூடிய பண்புடையவனாக இருக்கின்றான். அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அவன் நிச்சயமாக என்னை மன்னிப்பான், அவனுடைய அருளில் நான் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிராசை அடையக்கூடிய நிலைக்கு நான் சென்று விட மாட்டேன். நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னை மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லி அதே நம்பிக்கையோட நாம் இறைவனிடத்தில் கையேந்தி நாம் வந்து பிரார்த்தனை செய்யணுமா இல்லையா? அது மாதிரி பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? ஏராளமான பாவங்கள் மூழ்கி கிடக்கிறோம். அதிலிருந்து நாம் விலகி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பாவ மன்னிப்பை நாம் தினமும் கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பாவங்கள் இருக்குது, அதிலிருந்து விலகி வரணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான முயற்சிகள் நம்ம கையில் எடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் அந்த பாவ மன்னிப்பை நாம் தினமும் நாம் கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால், இப்படி பாவங்களை செஞ்சுட்டு நம்ம திரும்ப அவன்கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குதா என்று சொல்லி நாம் என்ன நம்முடைய அந்த உள்ளத்தையே எல்லாம் எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் பாவங்களிலிருந்து கொஞ்சமாக விலகி வரக்கூடிய
ஷைத்தானிடமிருந்து நம்மளுடைய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நம்பணும். நம்ம முழுமையான நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி நாம் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதை நாம் தினமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். படைப்பினுடைய தன்மை என்ன? நாம் அடிமையாக இருக்கிறோம், அவன் எஜமானாக இருக்கிறான். நாம் தான் அவனை தேடி போகணும். ஒரு கீழ்நிலையில் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை முடிப்பதற்காக வேண்டி அதிகாரிகளை தேடி நாம் ஓடுறோமா இல்லையா? இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. பல தடவை நாம் போய் அவங்களை போய் நிற்கிறோம். உதாசீனப்படுத்தினாலும் கூட திரும்ப திரும்ப நாம் அவர்களை தேடி நம்ம போகிறோமா இல்லையா? என்ன காரணம்? நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட நிலைமைன்னு சொன்னால் ரப்புல் ஆலமீனுடைய நிலை எப்படிப்பட்ட தரஜா அவனோடது? அவனிடத்தில்தான் நாம் போய் உன்னுக்கு நம்ம போய் நிற்கணும் போயிட்டு. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் அப்படின்னு சொன்னால், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கருணையாளன். எப்படிப்பட்டவன் சொன்னால், அடியார்களை நோக்கி அவன் வர்றான், அடியார்களை தேடி வர்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, புகாரியில் 1145ஆவதாக வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்முடைய இறைவன் ஒவ்வொரு தினமும் இரவிலே 3இல் ஒரு பங்காக இருக்கக்கூடிய கடைசி இறைவனுடைய பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான். இறங்கி அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால், மை யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, மை யஸ்அலுனி ஃபஉதியஹு, மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு. என்னிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அவருடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கின்றேன். என்னிடத்திலே தங்களுடைய தேவையை கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? நான் அதை கொடுக்கின்றேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தினமும் கடைசி இரவினுடைய தஹஜ்ஜத் நேரம் என்று நம்ம சொல்கிறோமே, அந்த இரவில் டெய்லி வர்றான் அல்லாஹ். நம்முடைய அடியார்கள் எதிர்பார்த்து வர்றான். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா என்ற கேளுங்க, நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். பாவங்களிலேயே மூழ்கி கிடந்து விடாமல் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லி அடியார்கள் யாராவது என்கிட்ட கேட்குறாங்களா என்று எதிர்பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் இரவில் இறங்கி வர்றான் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கருணையாளன். பாவ மன்னிப்பு விரும்புகிறான். அடியார்கள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், காத்துட்டு இருக்கிறேன். யாராவது என்கிட்ட கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்து அடிவானத்துக்கு இறங்கி வர்றான் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுறோமா? டெய்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து வரக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இரவுல அழகான முறையில் நாம் சீக்கிரமாக நாம் உறங்க சென்று விட்டு அல்லாஹ்வை எதிர்பார்த்து, அவனுடைய அருளை எதிர்பார்த்து, நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பொருட்டே கிடையாது என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டு விலகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய விலாப்புறங்கள் இரவுல விலகுதா? படுக்கையை விட்டு இழுத்து போது தூங்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தவற விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பானா பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு? நாளைக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பானா மாட்டானா என்பது நமக்கு தெரியாது. படைத்த ரப்புக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த கால நேரத்தை அழகான முறையில் பயன்படுத்தி இன்றைய நாளை நான் தவற விட்டு விடக்கூடாது என்று சொல்லி அதிகமாக அந்த கடைசி இரவனுடைய அந்த நேரத்தில் எழுந்து நாம் அல்லாஹ்கிட்ட நாம் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை அவன் ஏற்பதற்கு தயாராக இருக்கு. நான் கொடுக்குறேன் என்ற கேளுன்ற, நான் மன்னிக்கிறேன் என்ற பாவ மன்னிப்பு தேடுன்றான். இப்படி தேடக்கூடிய மக்களாக நாம் மாறணுமா இல்லையா? தினமும் அதிகமாக 100 தடவைகளுக்கு மேலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக நாம் மாறணுமா இல்லையா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ துவாக்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்களே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சொல்வதற்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று யார் 100 தடவை சொல்லி என்னை துதிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரை அறந்து அளவுக்கு இருந்தால் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் சில திக்ருகளை சொல்லி காமிக்கிறான். இது மாதிரி திக்ருகளை ஓதணும்னு சொன்னால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய இலகுவான வழிகள் இருந்தாலும் கூட நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முழுக்க எல்லாமே இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் தான். எது நமக்கு மறுமைக்கு பயனளிக்காத விஷயங்களாக இருக்குதோ அதில் தான் நம்ம அதிகமாக மூழ்கி கிடக்கிறோமே தவிர நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கை நம்ம கைகளில் தான் இருக்குது.
நாம் நம்ம ரப்பினிடத்திலே போய் நாம் அவனுக்கு முன்னாடி நின்று பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே வர வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் நாம் மாற நாம் தயாராக இருந்தால்தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் மாற்ற முடியும். எல்லாம் சொல்லி காமிக்கிறோம், யா ஐயுல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் சொல்லி காமிக்கின்றோம். அப்போ இந்த வாய்ப்புகளை அழகான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருளில் ஒரு துளி அளவும் நாம் நிராசை அடைந்து விடாமல் முடிந்த அளவிற்கு நாம் பாவமான காரியங்களை முழுக்க நாம் குறைத்து விட்டு அவனிடத்திலே கையேந்தி நாம் பிரார்த்தித்து செய்யக்கூடிய பாவங்களுக்காக நாம் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பாவங்களிலிருந்து முழுமையாக விலகி மறுமையினுடைய வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நல்ல ஒரு வழியிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த உரையை நிறைவு